பயன்படுத்தும் பென்சில் உருவான கதை தெரியுமா? இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய பென்சில் இந்த வடிவத்தை அடைய 500 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது. எதிர்பாராத விதமாக கண்டறியப்பட்ட கிராபைட்டில் இருந்துதான் பென்சில் பயணம் துவங்கியது. பல வருடங்கள் கடந்தும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்விலும் முக்கிய பங்காற்றிக் கொண்டிருக்கிறது பென்சில். இப்படி அனைவரின் கையிலும் தவழும் பென்சில் உருவான கதை 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து நாட்டின் ஒரு பகுதியில் சாய்ந்து விழுந்த மரத்தின் அடிப்பகுதியில் படிந்திருந்த சாம்பல் நிற உலோகம்தான் கிராபைட். வேதிப்பொருள்கள் குறித்த அறிமுகமற்ற மக்கள் லெட் என்ற பொருளை கொண்டு ஒரு பேப்பரில் குறியீடுகளை வரைவதை விட கிராபைட் கொண்டு வரைந்தால் அதிக கருப்பு நிறத்தை தருவதை மட்டும் அறிந்து வைத்திருந்தனர் ரோமானியர்கள். ரோமானியர்கள் காலத்தில் இதனை அதிகம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆங்கிலேயர்கள் கிராபைட் கட்டிகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொச்சிகளில் பொருத்தி எழுத பயன்படுத்தி இருக்கின்றார்கள். வணிக நோக்கில் கிராபைட் கட்டிகள் காகிதங்களில் சுற்றி வெளியில் விற்கவும் செய்துள்ளனர். தரமான பிரஷ் என்பதற்கு லத்தீன் மொழியில் பென்சிலியம் என்ற பெயர். பென்சிலியம் என்ற பெயர் சுருக்கமே பென்சில் என்று மாறியது. கிறிஸ்துவுக்கு பின் 1600களில் இங்கிலாந்து நாட்டின் காஸ்விக் பகுதியை சேர்ந்த ஒரு தச்சர் கிராபைட் துண்டுகளுக்கு இருபுறமும் மரக்கட்டையை வைத்து ஒரு பென்சிலை ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தார். பென்சில் உற்பத்தி மற்றும் கிராபைட் ஏற்றுமதியில் இங்கிலாந்து முன்னிலை வகிக்கிறது. இதற்கு போட்டியாக ஐரோப்பாவின் சில பகுதிகளிலும் கிராபைட் கண்டறியப்பட்டது. ஆனால் இங்கிலாந்தில் கிடைத்த கிராபைட் தரத்தை விட ஐரோப்பாவில் கண்டறியப்பட்ட கிராபைட் தரம் குறைவாக இருந்ததால் இங்கிலாந்து தொடர்ந்து முன்னிலை வகித்தது. இங்கிலாந்து கிராபைட் குறையாமல் இருக்க 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 6 வாரம் மட்டும் கிராபைட் வெட்டி எடுக்கும் வேலை மேற்கொள்ளப்பட்டது.